அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் உச்ச சுக்கிரனின் வக்ரகதி ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையில் மார்ச் மாதம் 4ஆம் தேதி முதல் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன, அலட்சியம் வேண்டாம், அவசியமாக பாருங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் உள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறாருங்க சுக்கிரன். எனவே சுக்கிரனினுடைய அமைப்பை பொறுத்த வரைக்கும் மிகவும் சாதகமாக இருக்கும் போதும் அபரிவிதமான நன்மை கிடைக்கும். மிகவும் சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்புகள் அதிலிருந்து சந்திப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தான் திட்டவட்டமாக ராசியின் அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறாருங்க. அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். அங்கு வக்ரகதியில் திரும்பி பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை நோக்கி நகர்கிறாருங்க. இது மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் தற்போது வக்ரகதியில் திரும்பக்கூடிய சுக்கிரன் ஏப்ரல் மாதத்தில் 5ஆம் இடத்தில் வக்ரகதியில் நுழைகிறார். பின்னர் வக்ர நிவர்த்தி பெற்று 5இல் வலுவாக வலம் வருவார். பின்னர் 6ஆம் இடத்தில் நுழைந்து ஏப்ரல் மாதத்தின் இறுதியில் மே மாதத்தில் 6ஆம் இடத்தை விட்டு விலகுகிறாருங்க. இப்படி அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரனின் அமைப்பு உறுதியாகவே இந்த வேளையில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் நவகிரகங்களிலே ராசியின் அதிபதியான சுக்கிரன் சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறாருங்க. மனித வாழ்வுல செல்வ செழிப்பு, ஆடம்பரமான வசதி வாய்ப்பு போன்ற அனைத்தும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றால் சுக்கிரனின் அனுகிரக இல்லாமல் அது சாத்தியமற்ற ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பொதுவாகவே இயற்கை சுபகிரகமாக பார்க்கப்படுகிறார். பாவ கிரக சேர்க்கையால் அபசு பலன்களை கொடுத்தாலும் கூட சுபத்துவ பாதையில் வலம் வரும்போது 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை உறுதியாகவே அள்ளி கொடுப்பாருங்க சுக்கிரன். அப்படிப்பட்டவர் தற்போது 6இலிருந்து 5ஆம் இடத்தை நோக்கி வருவது உறுதியாகவே உச்ச பலன்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல மாறுதல்களை துலாம் ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் கிடைக்கிறது. ஏனென்றால் இந்த வேளையில் உறுதியாகவே மிகவும் வலுவாக ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் வக்ரகதியில் திரும்பக்கூடிய சுக்கிரன் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தை பார்க்கிறார். சுக்கிரன் மட்டுமல்ல, மார்ச் 29ஆம் தேதி ராசியின் அதிபதியான சுக்கிரனுடன் இணைந்து சனி, ராகு, சந்திரன், புதன், சூரியன் என மொத்தமாக 6 கிரகநிலைகள் வலுவாக ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தை வலு சேர்ப்பது மட்டுமல்லாது விரயஸ்தானத்தை பார்ப்பதால் உறுதியாகவே இந்த தருணத்தில் முற்றிலுமாக விரய செலவுகள் கட்டுக்குள் வரும். ஏனென்றால் குரு அஷ்டமத்தில் இருந்தாலும் அவரின் சுப பார்வையும் விரயத்தில் பதிகிறது. எனவே மிகவும் சிறப்பாக நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளையும் அதிர்ஷ்டம் நிறைந்த காரியங்களையும் எளிதில் தடை தாமதமின்றி சந்திப்பதற்கான நல்ல பல யோகம் நிறைந்த சந்தர்ப்பம் இந்த வேளையில் எளிதில் உங்களை தேடி வருகிறது. எனவே மிகப்பெரிய அளவிலான காரியங்களை கூட தடை தாமதமின்றி சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிக்கக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அற்புதமாக கைகூடும். மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்களை கூட இந்த தருணத்தில் முற்றிலுமாக விளக்க முடியும். அதிலும் குறிப்பாக துலாம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு அமோகமான யோகம் நிறைந்த ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கும் போது அஷ்டமத்தின் இறுதி தருவாயில் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு இருக்கிறாருங்க. எனவே இந்த வேளையில் இந்த இரு கிரகநிலைகளின் அமைப்பும் சற்று சாதகமான சூழலை உருவாக்குவதால் துலாம் ராசிக்காரர் பெண்மணிகள் நினைக்கக்கூடிய காரியங்களை நினைத்தபடியே கனகச்சிதமாக செய்து முடிப்பதோடு பெரிய அளவிலான தடை தாமதம், சிக்கல், சிரமம் எதுவும் இல்லாமல் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பதால் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவுல அதிரடியான மாற்றத்தை சந்திப்பதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது குடும்பம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் குதூகலமும் கொண்டாட்டமும் அதிகரிக்கக்கூடிய வகையில் களை கட்டக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல சுப நிகழ்வுகள் உச்சம் பெற்று வலம் வரக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரன் வக்ர இயக்கத்தில் திரும்பினாலும் மிக சிறப்பான
மகிழ்ச்சி ரெட்டிப்பாக கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளை அதிரடியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் குடும்பத்தில் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய காரியங்கள் அனைத்தும் முற்றிலுமாக விலகும். மறைமுக பேச்சுகள் அனைத்தும் இந்த தருணத்துல தெளிவு பிறக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது. எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதில் இருக்கக்கூடிய சிக்கல்களை நுணுக்கமாக கையாண்டு மிக சிறப்பான வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பம் எளிய முறையில துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைப்பதால் உறுதியாகவே குடும்பத்தில் கவலை அளித்து வந்த பல நிகழ்வுகளில் நல்ல மாற்றம் ஏற்படுகிறது. நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் உத்தியோகம் தொழில் ரீதியாகவும் அசுர வளர்ச்சி பெற முடியும். ஏனென்றால் ராசியின் உச்ச அதிபதியான தனி பகவானும் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய யோகஸ்தானத்தில் ராசியின் அதிபதியான சுக்கிரனுடன் இணைந்து வலுவாக மார்ச் 29ஆம் தேதி முதல் வலம் பெற போகிறார். எனவே உத்தியோகத்துல சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். இதுவரை நியாயமின்றி மறுக்கப்பட்டு வந்த சலுகைகள் இனி உடனடியாக உங்களை தேடி வரங்க. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல போட்டிகள் இந்த தருணத்தில் தொழில்துறையில் மிகப்பெரிய அளவுல விலகுவதோடு மத்திய மாநில அரசின் சலுகைகள் எளிதில் கைகூடக்கூடிய வகையில் பல்வேறு வகையான காரியங்கள் மிகவும் சாதகமாக அமையும். மூலதனத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் வங்கி கடன் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய அளவுல வெற்றி கிடைக்கும். மத்திய மாநில அரசின் வரி சலுகை மானிய சலுகை உள்ளிட்ட பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்தை வலுவாகவே உருவாக்கி கொடுக்கிறது. சரியாக பயன்படுத்தி கொண்டால் உத்தியோகம் மற்றும் தொழில் துறையில் நிரந்தர வருவாயை பெறக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி மிகவும் சாதகமாகவும் கனகச்சிதமாகவும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் உறுதியாகவே அவர் வக்ரகதியில் திரும்பினாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை நோக்கி நகரக்கூடிய இந்த வேளையில் உங்களுடைய தனித்திறமை வெளிக்கொணர்வது மட்டுமல்லாது தனித்திறமையை பயன்படுத்தி மிகப்பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான வளர்ச்சியை சந்திப்பதற்கான யோகமும் நிச்சயமாக தானாக கைகூடுவதற்கான அற்புதமான சந்தர்ப்பமாக பார்க்கப்படுகிறது. உங்களுடைய சிறு முயற்சி கூட துலாம் ராசிக்காரர்களுக்கு அசூர வளர்ச்சியை கலைத்துறையில் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வேளையில் அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வுகளை அதிரடியாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே மிகப்பெரிய அளவுல தடை தாமதம் சங்கடம் என்று இருந்த பல நிகழ்வுகளில் நல்ல மாற்றத்தை சந்திப்பதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் வழியும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. மாணவர்களின் கல்வியில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் வித்யாகாரகரான புதனுடன் இணைந்திருப்பதால் நிச்சயமாக உண்டு. புதிதாக விளைநிலம் வாங்குதல் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குதல் போன்ற முயற்சியில் மிகப்பெரிய அளவுல வெற்றி துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாக இந்த தருணத்தில் கிடைக்குங்க. அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகள் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் துளி அளவும் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார்.